திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தின் உரை கருத்தன்மையில் நடத்துகுகன் வேலே. உளத்தின் அப்படின்னா நம்மளுடைய உள்ளத்தில். திருத்தணியில் ஒரு பிரகாசமாக, திருத்தணியில் ஒரு சூரியன் போல ஒரு பிரகாசமாக உதித்தருளும் மலைக்கிழவன் முருகர். அது மட்டும் இல்லை, நம்மளுடைய உள்ளத்தில் வசிக்கும் மயிலை வாகனமாக கொண்ட முருகனுடைய வேலே. இது வேலை பற்றி பாடக்கூடியதான். அவர் திருத்தணியில் மட்டும் இல்லைங்க, நம்ம நம்மளுடைய மனசுலையும் இருந்து இருத்தி நம்ம அவரை நினைத்து பாடணும். இந்த பாடலை நம்ம அவர் மனதார நினைத்து எங்கு வேண்டுமானாலும் இந்த பாடலை நம்ம பாராயணம் பண்ணலாம். அது எந்தவித தடைகளும் இல்லை. ஒருத்தவங்க மனசில் இருத்தி உள்ளத்தார அவரை வணங்கணும் அப்படின்னா எங்கே வேண்டுமானாலும் இந்த பாடலை எத்தனை முறை வேண்டுமானாலும் நீங்கள் படிக்கலாம். அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. ஆனால் ஃபஸ்ட்டு வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய வேல் பற்றி தான் முதல் பாடலில் சொல்கிறாங்க. அந்த வேலை நம் மனதில் இருத்தி பாடணும். அடுத்து, பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவந்த இதழ் மறுச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். இது வள்ளி பிராட்டியாருடைய அவங்களுடைய உடம்பு பாவனைகள் மட்டும் இங்கே சொல்லலை. வள்ளி அப்படின்னா வள்ளல் தன்மை பொருந்தியவர், அள்ளி கொடுக்கும் தன்மை பொருந்தியவர். நம்ம என்ன வரங்கள் கேட்டாலும் அள்ளி கொடுக்கக்கூடிய வரங்களை கொண்டவர். நம்மளுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு மன கஷ்டம், நம்மளுடைய பண கஷ்டம், நம்ம ஏதாவது ஒரு சிக்கல், முக்கியமான ஆபத்துகள் எதுலையோ இன்னைக்கு நம்ம என்னால் இது பண்ண முடியல, இன்னைக்கு நம்ம இது பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்போல்லாம் நம்ம ஒரு சிக்கலில் மாட்டிக்கொள்கிறோமோ அப்போல்லாம் இந்த பாடலை நம்ம படிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த பருத்தம் அப்படின்னா பெருத்த செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் அப்படின்னா நம்மளுடைய முருகர். அவருக்கு இந்த வள்ளி பிராட்டியார் அவங்களும் வள்ளல் தன்மை பொறுத்தனால ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் பதைத்துடுனி களத்து முனை தெரிக்க வரமாகும் பனைமரம் போன்ற துதிக்கை. அதாவது இது ஐராவதம், அந்த யானை இருக்கு இல்லையா, அதாவது ஐராவதம் என்னும் யானையின் அதிபதியான முதல்ல பனைக்கமுக படக்கரட மதத்தவள கஜக்கடவுள் யானையை பற்றி தான் முதல் வரியில் சொல்லியிருக்காங்க. யானையினுடைய அந்த ஐராவதத்தினுடைய அதிபதியாகி இந்திரனையே சூரபத்மன் என்ன செஞ்சானா, சிறைப்பிடித்தானா. அப்படி சிறைப்பிடிக்கும் போது அவனுடைய கால்களில் மாட்டியிருந்த அந்த சங்கிலியோடைய ஆணியை தெறிக்க விட்ட செய்து தான் நம்மளுடைய வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் இந்த பாடலை படித்தாங்க அப்படின்னா நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தெறிக்க விட செய்யும் இந்த வேல். அதாவது பொடி பொடி ஆக்கிரும். எந்தவித கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஒரு பாடல் நம்மளை என்ன செய்யுமா, நம்மளுடைய கஷ்டங்களை சுக்குநூறாக உடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலில் இதான் பொருள். அடுத்த பாடல் பார்க்கலாம். பழுத்தமுது தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசைக்கு உருகி வரைக்குகையை இடித்து வழி காணும். அதாவது சிறந்த ஞானத்தை உடைய ஒரு புலவர் நக்கீரர் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஒரு குகையில் பூதங்கள் அடங்கிய குகையில் மாட்டிக்கிறாரு. அப்படி மாட்டிக்கொள்ளும் போது அவர் தப்பிக்க முடியாமல் என்ன செய்கிறாரு, திருமுருகாற்றுப்படையை உருகி முருகருக்காக படிக்கும்போது முருகருடைய வேல் என்ன செஞ்சான், அந்த குகையை இடித்து தள்ளி அவரை என்ன செஞ்சான், காப்பாத்துச்சான். அதை தான் என்ன சொல்றாங்க இந்த பாடல் வரியில, இசைக்கு உருகி வரை குகையை எடுத்து வழி காணும். அதாவது என்ன சொல்றாங்க, நம்ம அந்த குகையை என்ன செஞ்சாராம், இடித்து சுக்குநீரா ஆக்கிட்டாராம். அடுத்து என்னன்னா, பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்தவுணர் உரைத்துதிர நினைத்த தசைகள் புசிக்கவரும் நேரும். அதாவது என்ன செய்கிறாங்க, பேய்கள் அழுது புலம்பி பசியினால் என்ன செய்தான், துன்பமுற்று கத்துதான். அப்படி கத்தும் போது முருகர் என்ன செய்கிறாராம், அவர் என்ன செய்கிறாருன்னா அசுரர்களுடைய இரத்தத்தையும் சதையையும் உணவாக அளிக்குதான் அவருடைய வேல். இந்த மாதிரி யாரெல்லாம் கெட்டது பண்ணுறாங்களோ அவங்கள எல்லாரையும் இந்த மாதிரி பேய்களுக்கு
உணவை அழிச்சிருவாரு அப்படிங்கிறது தான் வந்து இந்த பாடலுடைய பொருள். அதான் சொல்கிறாங்க, பசியினால் துன்பமுற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முட்டைக்கும் அழுது புரண்டு என்ன செய்தான், உதறுதான், முடங்குதான். புலம்பி உணவு வேண்டி அழுவதை தவிர்த்து அசுரர்கள் வளமிக்க இரத்தத்தை சதைகளையும் அவை உண்டு கழிக்குமாறு வேல் அருளும். அதான் வந்து இதனுடைய பொருள். அடுத்து, சுரர்க்கும் முனிவரர்க்கும் மகப்பதிக்கும் விதித்தனக்கும் அரித்தனக்கும் நரர் தமக்கும் உறும் இடுக்கண் வினை சாடும். தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் பிரம்மன் திருமால் உலக மக்கள் ஆகியவர்களுக்கு நேரிடும் துன்பங்களையும் அதற்கு மூல காரணமான பூர்வ கர்மா வினைகளையும் வேல் தாக்கி அளிக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே கர்மா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லையாங்க, தேவர்களுக்கு கூட அந்த மாதிரிலாம் இருக்கான். அந்த கர்ம வினைகளை கூட இந்த வேல் வந்து தாக்கி அளிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்குமே நம்ம படுற கஷ்டங்கள் எல்லாமே கர்மா அப்படிங்கிற ஒன்றால் தான் நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு எல்லாருமே நம்பப்படுகிறது. அந்த கர்மா கூட இந்த வேல்மாறல் அந்த வரிகளோடு சேர்த்து படிக்கும்போது, நம்ம வேல்மாறலை படிக்கும்போது அந்த கர்மா கூட நீங்கிரும் அப்படின்னு வந்து இந்த வரிகளில் வந்து சொல்கிறாங்க. அதான் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது உலக மக்கள் எல்லாருக்குமே இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் அதை பூர்வ கர்மா அந்த வினைகளை கூட என்ன செய்வோம், வேல் தாக்கி அழிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்த பாடல் பார்ப்போம். சுடர் பருதி ஒளிப்ப நில ஒழுக்குமதி ஒளிப்ப அலை அடக்குதல் ஒளிப்ப ஒளிர் ஒளிப்பிரளை வீசும். ஒளிவிடக்கூடிய சூரியன் இருக்காங்க இல்லையா, நம்ம எல்லாருக்குமே வெளிச்சம் தரக்கூடிய சூரியன், குளிர்ந்த கிரகணங்களாக வீசும் சந்திரன், நம்மளுக்கு வந்து அதாவது ஈவினிங் டயத்தில் வீசக்கூடிய அந்த சந்திரன், கடல் பொங்கி கரை கடந்து சென்று உலகத்தை அழிக்காதபடி அதனை அடக்கி கொண்டிருக்கும் வடவாமுகக்கனி. அதாவது வடவாமுக அக்னி அப்படிங்கிறது வந்துட்டு இது எல்லாமே, இந்த மூணுமே வந்து என்ன செய்யுமா, அந்த வேலினுடைய ஒளியை பார்த்து வேலின் ஒளி பிரபாவத்தின் முன் நாம் ஒளி எம்மாத்திரம் என்று வெக்கப்பட்டு நாணி ஒளியச் செய்யும் வண்ணம். அதாவது என்ன செய்யுமா, இந்த மூணுமே வந்து நம்ம வேலினுடைய ஒளியை பார்த்து வெக்கப்பட்டுக்கிட்டு ஒளிஞ்சிருமா, அந்த தனது பேரொளி ஜோதியை எங்கும் பிரகாசிக்க செய்யும் வேல். அப்போ அந்த வேல் வந்து எவ்வளவு பிரகாசமானது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த ஒளிகளெல்லாம் வெக்கப்பட்டு நானும் அளவிற்கு இருக்கக்கூடியதுதான் வந்து முருகனுடைய வேல், அதிசக்தி வாய்ந்த வேல். அப்போ இந்த வேலுக்கு அவ்வளவு சக்தி, அவ்வளவு பிரகாசம் இருக்குது. அதனால தான் நம்ம எல்லாருமே அவரை வந்து என்ன செய்கிறோம், நம்மளுடைய வாழ்வில் வந்து ஒளி வர்றதுக்காக அவருடைய காலில் நம்ம எல்லாருமே வந்து சரணடைகிறோம். அவ்வளோ பிரகாசமானது முருகருடைய வேல். துதிக்கும் அடியவர்க்கொருவர் கெடுக்க இடர் நினைக்கின் அவர் குலத்தை முதல் அருக்களையும். அதாவது அடியவர்கள் அவரை வணங்குவர் யார் அடியவர்களுக்காவது யாராவது ஒருவர் துன்பம் தர நினைத்தாலே அவர்களை வந்து என்ன செய்வாரா, அழித்து வந்து என்ன செய்வாரா, அடியவர்களுக்கு வந்து துணை செய்வாரா. எவ்வளவு அருமையான ஒரு பதிகம் பார்த்தீங்களா. நம்ம அவர் வணங்கக்கூடிய அந்த அடியர்களுக்கு யாராவது துன்பத்தை நினச்சாவே கூட, யாராவது துன்பத்தை நினச்சி அவங்களுக்கு துன்பம் செய்யணும் அப்படின்னு நினச்சா கூட அவங்களெல்லாம் என்ன செய்வாரா, ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார் நம்மளுடைய வேல். அப்படி அவங்கள அழித்து அடியவர்களுக்கு வந்து என்ன செய்வாரா, துணையாக நிற்பார். எங்கே போனாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிரச்சனை வரையில் போனால் அவருடைய வேல் வந்து நம்ம முன்னாடி வந்து நிற்குங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து என்னது, முருகருடைய பக்தர்களுக்கு அவ்வளவு காவலாக இருப்பார் நம்ம வேல் முருகர். அடுத்து, சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெறிய உருக்கியலும் அறத்து நிலை காணும். சொற்களால் விவரிக்க முடியாத பெருமைகளை உடைய முருகனது திருவடியை புகழ்ந்து போற்றும் திருப்புகழ் பாக்களை ஓதுபவர்களிடம் நிகழ்கின்ற பகையை அழிக்க வேல் கோபித்து ஆரவாரத்துடன் கிளப்பும். இதில் வந்து திருப்புகழ் அப்படிங்கிறது முருகருக்கு உகந்த ஒரு
திருப்புகழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது திருப்புகழை யாரொருவர் படிக்கிறாங்களோ அவங்க வந்து முருகருடைய பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்புகழை படிக்கிறவங்களுக்கு யாராவது ஒரு பகைமை அளித்தால் வேல் வந்து என்ன செய்யுமா, கோபித்து கொண்டு அவர்களை என்ன செய்யுமா, அவர்களை அழிப்பதற்காக வந்து கிளம்பி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஏன்னா திருப்புகழை வந்து அருணகிரிநாதர் வந்து இயற்றினார். யார் சொல்லி இயற்றினார் அப்படின்னா முருகர் சொல்வதுக்கு இணங்க தான் வந்து திருப்புகழை வந்து இயற்றினாராம். அப்போ திருப்புகழ் வந்து எவ்வளோ முக்கியமானது தெரியுமா? அப்போ எல்லாரும் வந்து தினமும் ஒரு திருப்புகழை வந்து படிங்க. அதுக்கப்புறம் தருக்கி நமம் முறுக்கவரின் எருக்குமதி தரித்த முடி படைத்த விரல் படைத்த இறை கலர்க்கு நிகர் ஆகும். ஆர்ப்பாட்டத்துடன் அடியார்களின் உயிரை கவர யமன் வந்தால் எருக்கம்பூ மாலையையும் சந்திரனையும் சூடிய முடியை உடைய சிவபெருமானின் பேராற்றல் மிக்க திருவடிக்கு ஒப்பாக நின்ற வேல் உதவும். நம்மளுக்கு உயிர் பயம் வந்துருச்சு, யமன் வந்து நம்ம உயிரை எடுக்க வர்றாரு அப்படின்னா முதல்ல நம்ம எல்லாருமே போவது யார்கிட்ட அப்படின்னு கேட்டால் எல்லா சகல உலகத்தையும் ஆளக்கூடிய அந்த சிவபெருமான்கிட்ட தான் நம்ம முதல்ல போவோம். அவருடைய திருவடிகளுக்கு ஒப்பானது தான் வந்து இந்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. வேல் அதாவது தன்னுடைய அடியார்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அது சிவபெருமானுடைய அந்த சரணடையர் இல்லையா, அவருடைய திருவடிகளுக்கு ஒப்பாக நின்று உதவி செய்வதான் வந்து இந்த வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு பயம் இருந்தாவோ நம்மளுக்கு வந்து எதுலையாவது நினச்சி தினமும் வந்து பயப்பட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன செய்யலாம், இந்த பாடலை வந்துட்டு பாராயணம் பண்ணலாம். களத்தின் உள கணத்தொகுதி கழிப்பின் உண வளைப்பதென மலர்கமல கரத்தின் முனை விதிர்க்க வளைவாகும். உலகத்தில் உள்ள எல்லா கணங்களும் பெரும் மகிழ்ச்சி பெறும் அளவுக்கு உணவளிக்க நேரிடும் பொழுது மலர்ந்த தாமரை மலருக்கு ஒப்பான முருகன் திருக்கரத்தில் இருந்தபடியே அவர் அதன் நுனியை லேசாக அசைத்தவுடன் உணவுப் பொருட்கள் வளைத்து கொண்டு சேர்ந்துவிடும். வேல் பசியை போக்கும், வறுமையின்றி வாழ வைக்கும், நமது கருத்தறிந்து முடிக்கும், நாம் நினைப்பதை எல்லாம் நிறைவேற்றும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த அவர் வந்து அந்த வேலினுடைய நுனியை லேசாக அசைத்தாவே வந்து போதுமா, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாம், நம்ம வறுமை பிணி நம்மளுடைய பசி எல்லாமே வந்து அவருடைய அந்த ஒரு அசைவுகளில் வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க வேல் வந்து பசியை போக்கும், அந்த ஒரு அசைவு போதும், வறுமையின்றி வாழ வைக்கும், நமது கருத்து அறிந்து முடிக்கும், நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னு அறிந்து முடிப்பாராத. தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வலத்தும் இரு புறத்தும் அருக அடுத்தும் இரவு பகற்று உணையதாகும். துணையின்றி தனியாக செல்லும், தனது வலது இடது பக்கங்களிலும் முன் பின் பக்கங்களிலும் உடனின்று இரவு பகல் எப்போதும் வேல் துணையாக நின்றருளும். நம்ம எங்கே போனாலும் சரி தனியாக போகிறோம் அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். நம்மளுடைய வேல் இருப்பாங்க. அதாவது தனித்து வழி நடக்கும் என இடத்தில் நான் அந்த இடத்துக்கு தனியாக போகிறேன், வேல் முருகா உன் வேல் வந்து துணையாக எனக்கு வந்து வரணும். அருகடுத்து இரவு பகற்று உணைதாகும். அருக்கு அடுத்து நான் எனக்கு என்ன செய்யணும், முன்னு பின்னு வலது இடது எல்லாமே என்ன செய்யணும், நீ துணையாக வரணும் வேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலில் நம்ம தனியாக போனாலும் நம்ம கூட வந்து அவர் வந்து வருவார், எல்லா இடத்துலையும் அவர் நிறைந்து இருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து இதனுடைய பொருள். அடுத்த பாடல் போயிடலாம். சலத்து வரும் அறக்கருடல் கொழுத்து வளர் பெருத்த குடர் சிவந்த தொடை எனச்சிகையில் விருப்பமொடு சூடும். சினந்து வந்து அசுரர்கள் உடம்பில் கொழுத்து தடித்திருந்த பெரிய குடலை சிவந்த பூமாலை போல் தனது முடியில் ஆவலோடு வேல் சூடிக்கொள்ளும். எவ்வளவு பெரிய அரக்கனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடூரமாக இருந்தவனாலும் சரி, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பெல்லாம் எடுத்து என்ன செய்வாராம், அவனுடைய குடலெல்லாம் எடுத்து சிவந்த மாலையை வந்து போட்டுக்கிடுவாராம். அதே போல் நம்மளுக்கு என்ன பெரிய பிரச்சனை, நம்ம கழுத்தை நெரிக்கிற பிரச்சனை வரும்போது இந்த பாடல் நீங்கள் வந்து தாராளமாக படிக்கலாம். திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய
சரித்திரம் நிறைத்து விளையாடும். அலைகளை வீசும் கடலையே உடைத்து அந்த நீரை ஒரு நொடியில் குடித்து அந்த உடைப்பை அடைத்து அந்த வெற்றிடமான இருக்கும் கடல் பரப்பில் அசுரர்களின் இரத்தத்தை நிரப்பி விளையாடும் வேலே. அதாவது ஒரு பெரிய கடலையே அதனுடைய உடைப்பை உண்டு பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய நீரெல்லாம் குடிச்சிட்டு அந்த வெற்றிடத்தில் என்ன செய்யுமா, அந்த அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய ரத்தத்தை நிரப்பி விளையாடுமா நீருக்கு பதிலாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எவ்வளோ எண்ணி பார்க்க முடியாத ஒரு இது பார்த்திங்களா, வேலுடைய சக்தி. அதை பார்க்கவே முடியாது. அதாவது அரக்கர்களை நம்மளுக்கு எந்த துன்பங்கள் யார் நினச்சாலும் சரி அவங்களை அறுத்தறியக்கூடிய சக்தி இந்த வேலுக்கு இருக்குது. திசை கரிய முதல் குளிசின் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டினிடை பறக்கவர விசைத்ததிர ஓடும். அதாவது முன்னொரு காலத்தில் இந்த திசைகளில் உள்ள மலைகள் இருக்கு இல்லையா, அதனுடைய ரெக்கைகள்லாம் மீண்டும் முளைச்சிக்கிட்டே இருக்குமா. அதை என்ன செய்வார் அப்படின்னா, எல்லாருக்கும் அதை பார்த்தாவே அந்த மீண்டும் முளைக்கிறத பார்த்தாவே கொஞ்சம் ஐயம் வருமா. அது போலயே இந்த அண்டத்தின் உச்சியிலே அளவில்லாத வேகத்துடன் அதில் என்ன செய்வான், அந்த ரெக்கை மீண்டும் வளருது இல்லையா, அதை இந்திரன் என்ன செய்வாரா அப்படின்னா அறுத்தறுத்து எறிவாராம். ஆனால் அறுத்தறிஞ்சாலும் அது மீண்டும் வந்துக்கிட்டே இருக்குமா. ஆனால் அதை விட அதிவேகமாக அந்த மலையினுடைய கிளைகளை விட அதிவேகமாக செல்லக்கூடியதான் வேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க, அந்த உலகத்தில் உள்ள உலகங்கள் அதிர்ச்சியுற்று நடுங்கும்படி வேல் என்ன செய்யுமா, விரைந்து செல்லும் அப்படி சொல்கிறாங்க. அப்போ எவ்வளவு சக்தி வாய்ந்தது, எவ்வளோ தூரத்தில் அந்த வேல் போகுது அப்படின்றதான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. சினத்த உணர் எதிர்த்தரன களத்தின் வெகு உரைத்த தலைகள் சிரித்தெயிர கடித்து விழித்தளர மோதும். சினம் கொண்ட அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகளில் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலறும்படியாகவும் வேல் சாடும். அதாவது முருகர் போர்க்களத்தில் செய்கிறார் அப்படின்னா, போர்க்களத்தில் நிறைய அந்த அசுரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய தலைகளை வேல்களால் அறுத்தெறிகிறாராம். அப்படி அறுத்து எறியும் போது அந்த தலைகள் எல்லாமே கண்களை உருட்டியும் விழித்து பார்த்து அவங்களுக்கு தன்னைத்தானே சிரிக்கிற மாதிரி அவர் அங்கே அந்த இடத்துல வச்சிருக்காராம். அதாவது என்ன சொல்ற, அதாவது பெருங்கொண்ட அரக்கர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் வாய் விட்டு அலறும்படியாக தான் இந்த வேல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தலைத்துனுள்ள கணத்தொகுதி கழிப்பினுண வளைப்பதன மலர்கமல கரத்தின் முனை விதிர்கவலை ஆகும். உள்ள அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சி பெறும் அளவிற்கு உணவளிக்கும் போது தாமரை மலருக்கு ஒப்பான முருகனின் திருக்கணத்தில் இருந்தபடி அவர் அதை அசைத்தவுடன் உணவுப் பொருட்கள் சேகரித்து கொடுக்கும் குகனே. தலைத்திலுள்ள கனத்தொகுதி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் உணவு வேணும் அப்படின்னா அது நம்ம முருகர்னால் மட்டும்தான் முடியும்.